எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கும் நிஃப்டியில் செல் ஆஃப் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1% மார்க்கெட் கரெக்டாகி 23,100க்கும் மேலே மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராடர் மார்க்கெட்லையும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு செல் ஆஃப் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் ரெண்டுமே வந்து 2% கிட்ட கரெக்டாக இருந்தது. வரும் நாட்களில் நிஃப்டி 50 விட ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் ஃபால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இந்த குளோபல் லெவல் டென்ஷன்னால ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதோட இம்பாக்ட் லாஸ்ட் குவார்ட்டரில் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் வந்து பெருசாக தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற இன்வென்ட்ரியை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வர Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல எல்லா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லையுமே இந்த ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினில் கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் அங்கே சரிவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் வியூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 23,000 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து கரெக்ட் ஆச்சு அப்படின்னா 22,800 வரைக்கும் போகலாம். அதையும் பிரீச் பண்ணால் 22,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உலக லெவலில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எந்த மாதிரி வந்து பேன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்கும். அடுத்து கோல்டு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இன்னைக்கும் 1% கிட்ட சரிஞ்சிருக்கு. $4,300 கீழே வந்து கோல்டு போயிருக்கு. நம்ம ஊரில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 130 ரூபா குறைஞ்சு 14,070 ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல கோல்டு பீஸ் 3%, சில்வர் பீஸ் வந்து ஒரு 6% வந்து சரிஞ்சிருந்தாங்க. கோல்டு பீஸ் திரும்ப அது 125 ரூபாய்க்கு கீழே வந்து வந்திருக்கு. நாம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான் கோல்ட்ல ஸ்டேகர்டா கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் அப்படிங்கிறத இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சரிவு வந்து வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறமும் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி பொறுத்தது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸான கோல்டு அண்ட் சில்வர் தாண்டி அக்ராஸ் மெட்டல் இண்டெக்ஸே வந்து இன்னைக்கு 2% வந்து டவுன் ஆயிருந்தது. குறிப்பா ஸ்டீல், அலுமினியம் இந்த மாதிரியான மெட்டல் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சரிவை வந்து பார்த்துருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் ரேட் ஹைக் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதனால கேபெக்ஸ் வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாதிச்சுது அப்படின்னா இது இந்த மாதிரியான மெட்டல் ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து இருக்கும். செயில் அதாவது ஸ்டீல் அசோசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3% வந்து கரெக்டாக இருக்கு. நால்கோ அலுமினியம் கம்பெனி ஸோ அவங்களும் வந்து ஒரு 3% கரெக்டாக இருக்காங்க. பிரைவேட் கம்பெனிஸான டாடா ஸ்டீல், JSW இந்த மாதிரியான எல்லா கம்பெனிஸுமே இன்னைக்கு ஒரு சரிவில் தான் வந்து போயிருக்காங்க. அடுத்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து நாஸ்டாக் பயங்கரமாக வந்து சரிஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 5% வந்து சரிவு வந்து நாஸ்டாக் பார்த்துருந்தது. அங்கே இருந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருந்தாங்க. அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருந்தது. இந்தியாவில் இந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸான நெட்வெப் டெக், E2E நெட்வொர்க்ஸ், அப்புறம் ஆனந்த் ராஜ் இவங்க எல்லாருமே இன்னைக்கு 6-7% சரிவு வந்து பார்த்துருக்காங்க. பட் இந்த சரிவுக்கு அப்புறமும் இதில் ஒரு வேல்யூ இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஹைப்னால நல்லாவே வந்து இந்த ஷேர்ஸை வேல்யூவேஷன்ல எங்கேயோ கொண்டு போய் வந்து வச்சிருக்காங்க. அடுத்த தங்கத்தோட பிரைஸ்ல நடந்த ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது முத்தூட் ஃபைனான்ஸ் ஷேரை வந்து நல்லாவே வந்து பாதிச்சிருக்கு. தங்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சடனா வந்து சரிஞ்சதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ்ல வந்து இருந்தது. 6% கிட்ட இன்னைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து சரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற இந்த கோல்டுக்கு பணம் கொடுக்கறதோட அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது கோல்டு பிரைஸை வச்சு தான் வந்து இருக்கும். கோல்டு பிரைஸ் குறையும் போது அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து இன்வெஸ்டர்ஸ்ட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Q4ல அவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் நல்லா க்ரோ ஆயிருந்தாலும் அவங்களோட ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்க் ஆயிருந்தது. ஸோ அதுவுமே இந்த ஷேர் மேல தொடர்ந்து ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறத போட்டுட்டே இருந்திருக்கு. பட் ஆனால் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல சீப்பான வேல்யூவேஷன்ல இந்த ஸ்டாக் வந்து இருக்கு. 2,800 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னா இந்த ஷேர்ல அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஷேர் என்கிட்ட கிடையாது. ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பயங்கரமா வந்து மேலேயே போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் ஆகி 3,000 ரூபாய்க்கு கீழே வந்து வந்திருக்கு. பட் கோல்டு பிரைஸ்ல ஃபால் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் பட்சத்தில் முத்தூட் ஃபைனான்ஸ்லையும் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகலாம்.
பட் அது கண்டினியூ ஆகி எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்டாகர்டாக வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ குவாலிட்டியாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான இந்த கோல்டு ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த முத்தூட் ஃபினான்ஸ். அடுத்து இன்னைக்கும் விப்ரோ ஷேரில் ஒரு 8% மேலே சரிவு வந்து இருந்துச்சு. பைபேக்கோட ரெக்கார்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஷேரில் சரிவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 15க்கு அப்புறம் ஐடி கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அவங்களோட ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ வந்து லாஸ்ட் குவார்டர் முடிவிலேயே ரெவன்யூ கைடன்ஸ் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்லேயே 0% to -2% அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே வந்து Q1 வீக்காக தான் இருக்கும், ரெவன்யூ வந்து 2% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த பைபேக் முடிஞ்சு அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஷேரில் சரிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த 181 ரூபா அப்படிங்கிறது லாஸ்ட் 3 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ஒரு லோ. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5% வந்து கிடைக்கும். ஸோ நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம், ஐடியில் அலோகேஷன் அப்படிங்கிறதே கொஞ்சம் கச்சிதமாக தான் பண்ணணும், ஏன்னா இன்னும் பெயின் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதில் விப்ரோ அப்படிங்கிறது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனிலாம் தாண்டி தான் வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸில் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அலோகேஷனை தான் வந்து விப்ரோவில் நம்ம வந்து பண்ண முடியும். அடுத்து டிசிஎஸும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த 2200 ரூபா அப்படிங்கிற அந்த லெவலை உடச்சி 2151 ரூபா அப்படிங்கிற புது லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்கன் ஸ்டான்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விப்ரோவுக்கு growth அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் பைபேக்கு அப்புறம் கம்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நொமுரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஐ டீல்ஸ் வந்து 2 கம்பெனிஸும் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிசிஎஸ் அண்ட் விப்ரோ இது ரெண்டுலேயுமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதே சமயத்தில் டிசிஎஸ் வந்து கனடா லைஃப் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு மல்டி-மில்லியன் யூரோ ஏஐ டீலை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீல் அப்படிங்கிறத எல்லா ஐடி கம்பெனிஸுமே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள் உள்ளே வரும்போது அது அவங்களோட மார்ஜினை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும், ரெவன்யூ growth வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த குவார்ட்டரும் நம்ம பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணணும். அடுத்து ஹோட்டல் ஷேரோட ஒரு ஃபால் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களோட ஆக்குபென்சி அப்படிங்கிறது ஹோட்டல்ஸில் டவுன் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக வரும், growth வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது அது இந்த ஹோட்டல் ஸ்டாக்ஸோட growthல ஒரு பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நாம் முன்னாடி வீடியோஸ்லேயே ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றி பேசியிருக்கோம். புக் வேல்யூ வச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் டு புக் 3.5 கிட்ட வரும். ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் மட்டும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஹோட்டல் செக்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அடுத்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட இந்தியாவில் டியோபொலியான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கே பாரதி ஏர்டெல் வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஜியோ ஐபிஓக்கு வேகமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் இந்த வருஷம் கடைசிக்குள்ள ஜியோ ஐபிஓ வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஏர்டெலோட சிஇஓ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்கள் ரெவன்யூ growth வந்து பெருசாக பண்ண முடியல, ஸோ டேரிஃப் ஹைக்க பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேரிஃப் ஹைக்க வந்து டெலிகாம் கம்பெனிஸ் பண்ணல அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ growth அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட்ல மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவார்டர் முடிஞ்சு குவார்டர் 2ல கண்டிப்பாக டெலிகாம் கம்பெனிஸ் அவங்களோட டேரிஃபை வந்து ஹைக் பண்ணுவாங்க, திரும்பவும் எல்லாரோட மொபைல் பில்லும் வந்து ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டேட்டா பாயிண்ட் வந்து நமக்கு சொல்லுது. அடுத்து ஆட்டோ ஷேர்ஸ் வந்து லாஸ்ட் வீக் நல்லாவே வந்து பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா ஆட்டோ ரிலேட்டட் ஷேர்லையுமே வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெட்டா வந்து அவங்களோட மே சேல்ஸ் டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட்டைல் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஆட்டோ சேல்ஸ் அப்படிங்கிறது 6.5%க்கு மேலே சரிஞ்சிருக்கு. இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 18% வந்து லாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணும்போது சரிஞ்சிருக்கு. 2 வீலர் 7%, பேசஞ்சர் வெஹிக்கிள் 6% கிட்டையும் சரிஞ்சிருக்கு. ஸோ எல்லா செக்மெண்ட்லையுமே இந்த மே மாத சேல்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஏன்னா வெயில் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபியூல் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த மே சேல்ஸ் டேட்டாவை வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபெட்டா வந்து சொல்லியிருக்காங்க. இதோட இம்பாக்ட் தான் இன்னைக்கு மகேந்திரா அண்ட் மகேந்திரா, அதுக்கப்புறம் வந்து டாடா மோட்டார்ஸ், இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கரெக்ஷனுக்குள்ள வந்து போயிருந்தாங்க. மகேந்திரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிராக்டர்ஸ் தாண்டி அக்ரிகல்ச்சரில் அதை வந்து மெக்கனைஸ் பண்ணுற விஷயங்களில் வந்து நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம், ஸோ அதன் மூலமாக எங்களோட ரெவன்யூ வந்து பெருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மகேந்திராவோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீனரில் இந்த கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 அப்படிங்கிற லெவலில் காட்டும். பட் ஆனால் உண்மையில் இந்த கம்பெனிக்கு பெருசாக கடன் அப்படிங்கிறது இல்லை. இந்த கம்பெனிக்குள்ள மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது. அவங்களோட கடன் தான் வந்து இந்த 1.5ல பெருமளவு இருக்கிற ஒரு விஷயம். இதை தவிர்த்துட்டு மகேந்திரா அண்ட் மகேந்திராக்குன்னு மட்டும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா அதில் 0.1 to 0.2 அளவுக்கு தான் வந்து டெப்ட் ஈக்விட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே ஃபண்டமெண்டலாக மகேந்திரா அண்ட் மகேந்திரா அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்பெனி. வேல்யூவேஷனுமே கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இங்கேயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்தால் லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து மாருதி சுசுகி கடந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளில் தொடர்ந்து இழந்துட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த மே மாத ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க திரும்ப பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் அவங்களோட மார்க்கெட் ஷேரை 40% வந்து பிடிச்சிருக்காங்க. 40% மேலே திரும்ப வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து போயிருக்கு. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற கம்பெனிஸை விட இவங்களோட growth அப்படிங்கிறது இந்த மேலே வந்து நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கவனம் செலுத்த போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளீன் மொபிலிட்டி அதாவது இவி ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸ்லையும் வந்து நாங்கள் கவனம் செலுத்தி எங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் 27ல. அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல கோர் பிஸ்னஸை தாண்டி சர்வீசஸ் அதாவது ஆனுவலா இவ்வளோ சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸும் இவங்களோட ஃப்ளீட் எட்ஜ் அப்படிங்கிற டிஜிட்டல் பிஸ்னஸும் வந்து நல்ல ஏர்னிங்கை வந்து கம்பெனிக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த சிஇஓ வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஃபார்மாவோட growth அப்படிங்கிறது மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 10.9% வந்து ஃபார்மா க்ரோ ஆயிருக்கு. குறிப்பாக டயபெட்டிஸ் அதுக்கப்புறம் கார்டியாக் தெரப்பி இது ரெண்டுமே நல்லா வந்து க்ரோ வந்து லீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஃபார்மா கம்பெனிஸில் பெருசாக வந்து எந்த மொமெண்டம் அப்படிங்கிறதுமே இல்லை. நான் பர்சனலாக நாட்கோ ஃபார்மாவில் ஒரு ஷேர் மட்டும் இன்னைக்கு பை பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நாட்கோ ஃபார்மாவில் ஒரு பெரிய சரிவு அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. ஸோ இது நல்ல ஒரு லாங் டேர்முக்கு வேல்யூ பையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் இன்னைக்கு நாட்கோ ஃபார்மா வந்து அக்குமுலேட் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓவராலாக அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ ஃபார்மா பீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறதையும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஃப்ரைடே நாஸ்டாக்ல நடந்த அந்த ஒரு பெரிய ஃபாலோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் ஹெவியாக வந்து இருந்துச்சு. சவுத் கொரியாவோட இண்டெக்ஸான கோஸ்பி வந்து 6.5% கிட்ட சரிவை வந்து பார்த்துருக்கு. சாம்சங் இன்னைக்கு ஒரே நாளில் 11% வந்து சரிஞ்சிருக்காங்க. டிஎஸ்எம்சி 5.5%க்கு மேலே சரிவை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மே மாதத்தோட இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 4%க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கான காரணம் ஃபியூலோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இன்டைரக்டா ஃபுட் பிரைசஸ் வந்து இன்ஃப்ளேஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஓவராலா ஃபிகர்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் எல்பிஜி அதாவது இந்த கடையில் யூஸ் பண்ணுற கமர்ஷியல் எல்பிஜி ப்ரைஸை வந்து கவர்மெண்ட் தொடர்ந்து ஏற்றிட்டே இருந்தாங்க. அது ஃபியூல் இன்ஃப்ளேஷனில் ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துருந்தது. இப்போ நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டொமஸ்டிக் எல்பிஜி ப்ரைஸையுமே 29 ரூபா வந்து ஹைக் பண்ணி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓஎம்சியோட லாசஸ் வந்து குறைக்கிறதுக்கு. பட் இந்த ஹைக்கு அப்புறமுமே ஓஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு டொமஸ்டிக் சிலிண்டருக்கு 700 ரூபா வந்து அண்டர் ரைட் வந்து பண்றாங்க, அவங்களுக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன் தொடரும் பட்சத்தில் திரும்ப டொமஸ்டிக் எல்பிஜி பிரைசஸையுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஃபியூல் காஸ்ட் எல்லாமே ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபெர்டிலைசர் பில் அப்படிங்கிறது மவுண்ட் ஆகிட்டே இருக்கு இந்தியாவில். ஃபாரெக்ஸ் வந்து அதனால ஹெவியா வந்து பாதிக்கப்படுது. எல்னினோ ரிஸ்க் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சப்ளை சைடில் ஒரு ப்ரெஷரை வந்து கொண்டு வருது. ஸோ இது எல்லாமே இந்தியாவோட ஃபினான்ஷியல் 27 growth வந்து 6.5% வரைக்கும் இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வார் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் இடையில சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இஸ்ரேல் மேல டைரக்டாவே ஈரான் வந்து லான்ச்சஸ் வந்து பண்ணி இப்போ வந்து அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஈரான் அண்ட் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருமே உடனே இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட இந்த ஈரானோட அசட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கிட்ட வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. பட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்க டீலை சைன் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் வந்து அந்த
அசட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்குமே இன்னும் ஈரான் சைடில் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அடுத்தடுத்து இந்த குளோபல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படி போகும், ஆயில் வந்து எந்த அளவுக்கு வந்து கூல் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் ப்ரெஷர் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டாக எல்லா செக்டார்லையும் இருந்துட்டு தான் இருக்குது. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு ஒரு நல்ல கம்பெனியில் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கன்டினியூ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபினான்ஷியல் மார்க்கெட் குறித்த செய்திகளை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் பேஜ் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.